இது ஒரு எமோஷனான கதைங்க. ஹீரோவோட அப்பா ஹீரோவை கேரம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லியும், ஆனால் அந்த கேரம் தான் ஹீரோவோட அப்பா உயிரையே காப்பாற்றும். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஊர்லயே என்ன ஜெயிக்க அவன்டா இருக்கான். நான் இருக்கேனா? நீ இருக்கியா? ஜெயிச்சிருவேன் என்னையே. நாளைக்கு 20 ரூபா பெட் மேட்ச் மறக்காம எடுத்துக்கிட்டு. நாளைக்கு வர தினேஷ் எல்லாம் வேற 20 ரூபா பெட் மேட்ச்னு சொல்லிட்டாங்க. சரி உண்டியில இருந்து காசு எடுப்போம். தம்பி காசு கொண்டு 20 ரூபா கொண்டு பார்க்கலாம் யார் என்னன்னா நீ ஃபர்ஸ்ட் இட்டு போட்டு ஆரம்பி. இப்படி வளைச்சு வளைச்சு காயின் போட கத்துக்க தம்பி. எப்படி நான் தான் விண்ணாம போறேன். அவ்வளோதான் ரெட்டு கை காயின் 20 ரூபா கரெக்டாக ரெடி எடுத்து வச்சுக்கோ தம்பி. ரெட்டு கை காயின்னு போட்டாச்சு. கொண்ட 20 ரூபா கூட சீக்கிரம் எடு. 20 ரூபா பெட் மேட்ச்ல தோத்து போயிட்டேன். வீட்டில் போய் சொப்பு ஜாமான் விளாடு. சொப்பு ஜாமான் ஏதோ நேற்று எதுவும் பேசினேன் என்னைய ஜெயிச்சிருவேன்ட்டு அனுதான் எவனாலையும் ஜெயிக்க முடியாது தம்பி. கிளம்பு. என்ன தோத்துட்டு சந்தோஷம் வா. இந்த 20 ரூபா எங்க தம்பி? படிக்கிற வயசுல பெட் மேட்ச் ஆட போறேன். பெட் மேட்ச் கேரமே வாழ்க்கையில் விளையாடக்கூடாது. விளையாண்டா தெரிஞ்சது அவ்வளோதான்டா. கேரம் இவ்வளோ பிரச்சனை இருக்கனால கேரம் விளையாட சொல்லுங்க யாரு? எங்க அப்பா உடம்பு சரியில்லையா? 50,000 ரூபாய் செலவாகுமா? எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியலையே. சந்தோஷ் உனக்கு ஒரு நல்ல செய்திடா. ஜெயிச்சேனா 1 லட்சம்டா. டோர்னமெண்ட் திருச்சியில நடக்குதுடா. அதுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிக்கோடா. அப்படியாடா? எத்தனாம் தேதிடா? 30ஆம் தேதி தான்டா. 1 லட்சம்டா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கூடா. டோர்னமெண்ட்டா? இப்போ வேற கேரம் ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்பா உயிரை காப்பாத்துறதுக்காக ஆடலாம். அப்பாட்ட அடி வாங்கிட்டு இருந்து நம்ம ஹீரோ சந்தோஷ் நல்லா டெய்லி ஒரு குடோனுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. விடக்கூடாது. அப்படியே விட்டு கேரம்ல என்ன விட பெரிய அளவு ப்ராக்டிஸ் பண்ண போகிறப்ப மட்டைக்கு அடிச்சு வேண்டியது. நாளைக்கு மேட்ச் ஆட விடாம நாளைக்கு போய் மேட்ச் ஜெயிச்சு யாரு அடிக்காதீங்கண்ணா. இல்லைண்ணா அந்த பேண்டேஜ் எப்படி அப்படி விவேசமாதான்டா. கொஞ்சம் பொறாமையில தான் அடிச்சிருக்கோம். எப்படியோ நாளைக்கு மேட்ச்ல ஜெயிச்சா தெரியணும்டா.
மேட்ச் வின் ஆயிட்டேன்டா. அப்பா சாரிப்பா, என்னை காப்பாத்துறதுக்கு தான் காரணம் போனேன். பரவாயில்லப்பா, இன்னும் எந்த கேரம் விளையாட வேணாம்னு சொன்னாலும் அதே கேரம் தான் இப்போ என்னோட உயிரையே காப்பாற்றிருக்கு. நம்ம நிறைய மேட்ச் போய் கேரம் விளையாடி கேரம்ல பெரிய ஆளாக வரணும்பா.